பாண்டே. வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. நித்யானந்தன், இப்போ அதாவது அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருது. நேரம் வரும்போது அதாவது சரியான நேரம் வரும்போது அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம்னு சொல்லி அமித்ஷா சொல்லிருக்காரு. இங்க யாராவது கொஞ்சம் ஸ்டெடியானவங்க இருக்காங்களா? அப்ப கிட்டத்தட்ட கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது முடிவாயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றேன், சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்று சந்தித்தார். அமித்ஷாவுடைய வீட்டிலே சந்தித்தார். நீ படுத்துற இழுத்துனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. ஒருத்தர ஒரு நாள் ஃபுல்லா பைத்தியமா சுத்த வச்சோம் பாரு. இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கும். அமித்ஷா அவர் உள்துறை அமைச்சர், அவருக்கென்று ஒரு அலுவலகமும் இருக்கிறது. பொதுவாக மக்கள் பிரச்சனைகளை அவர்கள் அலுவலகத்திலே தான் நேரம் கேட்டு அங்கே சந்திப்பார்கள். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி, நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். வீட்டில் சந்திப்பது என்பது நான் அறிந்திராத ஒன்று. பொதுமக்கள் பிரச்சனையை கேட்பது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய ஆக பேசி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த மக்கள் பிரச்சனையை மட்டுமல்லாமல் வேறு சிலவற்றையும் பேசி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது சந்தர்ப்ப சூழல் சாட்சிகள் சொல்லுகின்றன. தப்பா இருக்கே, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படிதான் காட்டுது. அப்போ அவங்க கூட்டணி பேசவில்லை அல்லது பேசினார்கள் என்றால் எந்த விதமான ஒரு நஷ்டமோ லாபமோ தமிழ் மக்களுக்கும் கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கும் கிடையாது. அந்த செயல்படுங்க, நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். அந்த கட்சி எப்படி நடத்த வேண்டும் என்று எடப்பாடி முடிவு செய்வார். பாஜக எப்படி நடத்த வேண்டும் என்பதை நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவு செய்வார்கள். சத்தியம் பண்றா, நீ பெரிய மனுஷன். இதில் நாம் நுழைந்து நம்முடைய கருத்து சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கான என்னுடைய சந்தேகம் எழுவதற்கான காரணம் அவர்கள் வீட்டிலே சந்தித்ததுதான். அதை தவிர்த்திருக்கலாம் எடப்பாடி. என்னப்பா தேர்ற? இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இடத்தை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இரண்டாவது, வெளிப்படையாகவே பேசி இருக்கலாம். அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் வெளிப்படையாகவே பேசியிருக்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதனால் கூட்டணி உறுதியாகிவிட்டது. கூட்டணி பேசுகிறார்கள் கட்சிகள் என்றால் கூட்டணி பேசத்தான் செய்யும். அதை சொல்லட்டும், வெளிப்படையா சொல்லட்டுமேங்கிறது தான் எல்லாரும் கேட்கறது. எப்படி எப்பொழுது சொல்ல வேண்டும், எங்கு சொல்ல வேண்டும் என்று அந்தந்த கட்சிகள் முடிவு செய்யும். அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். நீங்கள் இந்த கட்சியை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று அதை யாரும் சொல்லல, அதை யாரும் சொல்லவே இல்லை சார், அதை யாருமே சொல்லல. அவர்களுக்கு என்று அமித்ஷா வந்து இப்ப வந்து வெளிப்படுத்திருக்காரு இல்லையா, பண்ணி சமாளி. ஏண்டா நீங்க பண்ற சேட்டைக்கு நான் சமாளிக்கணுமா? அப்படின்னா ஓரியா இல்லையா? அமித்ஷா வெளிப்படுத்தல, அதுதான் நான் சொல்ல வரேன். பொய் யார் சொன்னாங்க நீங்க கேக்குறீங்க. பொய்யெல்லாம் யாருமே சொல்லல. ஏண்டா நாய, உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது, செய்யறதை செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களை சந்தித்த பிறகு ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டாரு? சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. 26 தமிழ் எடப்பாடி அவர்களை சந்தித்தேன், பேசினேன். 26 என்டிஏ ஆட்சி நடைபெறும் என்று ட்வீட் போட்டார். இந்த வார்த்தையை மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கேன். அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று வருது. சரியான நேரம் வரும்போது அதை தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் அதனோட. அது ஒண்ணு பெரிய பாவமான காரியம். இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவாங்க.
பேசுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. அவனு யாருமே சொல்லல. அதனால அவங்க பாவம், நான் சொல்லவே இல்லையே. கூட்டணி பேச்சுவார்த்தை தோத்து போச்சா நாளைக்கு நீங்க ஒரு விவாதம் நடத்துறீங்க. எதுக்கு? கூட்டணி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார். உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியா? எடப்பாடி அவர்கள் அது வெளிப்படையாக இன்னும் அந்த அளவிற்கு கூட வரவில்லை. நாங்கள் பேசவே இல்லை என்று சொல்லிவிட்டார். அது அவருடைய கட்சி நடத்துகின்ற அதனாலதான் சந்தேகம். போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. ஊடியா போடா. ஊடியா போடா மாமா போடா. நான் பஞ்சாயத்துல பேசறேன். அது இரண்டு பேருமே பேசியது கூட்டணி அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் வெளியே சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். அதுதான் விஷயம். செங்கோட்டையனை கூப்பிட்டது, செங்கோட்டையனை கூப்பிட்டது. செங்கோட்டையன் டெல்லி வருவதற்கு தயாராக இருக்கிறார். கூப்பிட்டார்கள், பேசுகிறார்கள். அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது? அண்ணாமலை சென்று சந்தித்தார். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா? அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். செங்கோட்டையனை சந்திக்கிறார். அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். ஆக அடுத்து ஜெயக்குமாரை கூட கூப்பிடுவாங்க. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். போக யார் யார் விரும்புறாங்களோ அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள். பிறகு ஒரு முடிவுக்கு வருவார்கள். எடப்பாடியுடனும் வருவார்கள். தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா. தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. நாம் என்டிஏ என்று பலப்படுத்துவோம் என்று சொல்லி இங்கே வந்த உடனே கூட்டணியும் கிடையாது, எதுவும் கிடையாது, சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது என்று சொன்னார். அப்ப இங்க வந்து கிடையாது அப்படின்னு சொன்னார். இதை வைத்துத்தான் எடப்பாடி அவர்களை முழுமையாக நம்புவதற்கு அஞ்சுகிறது பாஜக. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. அப்போ அதுக்கான மாற்று என்ன செய்ய வேண்டும்? எடப்பாடி அல்லாத மற்ற சிலரோடு பேச வேண்டும். அவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். பலமான கருத்து கூட்டணி வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி ஏற்றுக்கொண்டால் எடப்பாடியுடன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அங்கே சில மாற்றங்கள். எப்படி அண்ணாமலையை மாற்றினால் கூட்டணி என்று சொல்வார்களோ, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்படி என்ன பிரயோஜனம்? அப்படி எடப்பாடியை மாற்றினால் கூட்டணி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த கட்சியிலேயே முடிவுக்கு வந்து விடுவார்கள். இவர் எதற்கும் ஒத்து வர மாட்டாரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எடப்பாடியே மாத்திரம் அப்படிங்கிற முடிவை கூட பாஜக தான். இல்ல அந்த முடிவுக்காக எடப்பாடி தள்ளிவிட்டால் அவர்களுடைய கட்சியே அதை செய்யுங்கிறேன். ஏன் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. ஏன்னா சசிகலா அம்மையார் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், தினகரன் வேண்டாம், தனி கட்சி ஆரம்பிச்சாரு. யாருமே வேண்டாம், நான் மட்டும்தான் இருப்பேன். எனக்கு ரெட்டையிலையும் வேணும். அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க. இப்ப திட்டியா? ஆமா, இத பொழப்பாவே பாக்குறியே, இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம்? அபிநகி குச்நகி ஹோத்தா நகி ஹே. அதனால ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இல்ல அந்த இரட்டை இலைக்கான நயவஞ்சகமா சார் ஒரே ஒரு விஷயம் அல்லது இல்ல இப்ப ஆரம்பிக்கும் தமிழகத்தினுடைய நலன் ஆரம்பிக்கும் போது நீங்க தான் ஒரு விஷயத்தை சொன்னீங்க. என்னப்பா இவன் வெளிநாடு அடிச்ச மாதிரி பேசுறான்? டேய் outside how many people waiting, even ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே அதிமுகவோட முடிவை அவங்க எடுக்கட்டும், பாஜகவோட முடிவை அவங்க எடுக்கிறாங்க, அது அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொன்னீங்க. இங்க இது எடப்பாடியோட விருப்பம் விட்டுட்டு போக வேண்டியதானே? ஏன் எடப்பாடிக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்குது பாஜக? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்ல எடப்பாடி, அதாவது அதிமுக மற்றவர்களோடு பேசுவது நோக்கம் என்ன? அதிமுகவிலே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது, கருத்து என்னவாக இருக்கிறது? அமாவாசை, இந்த நாயெல்லாம் எனக்கு ஒரு எதிரியாடா. இதெல்லாம் ஜகஜம்னு வாங்க போலாம். இங்கே ஈஷாவிற்கு வந்த பொழுது 2 மணிகளோடையும் பேசினார், முக்கியமானவர்கள் பேசினார். அதே மாதிரி மணியனுடைய கல்யாணத்தில் பாஜக தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடந்தது. ஆக இதெல்லாம் பைய நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? சோலி முடிச்சு.
என்ன பங்கு டன்னா டபுள் டன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.